வணக்கம். ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு போயிட்டுருக்குது. எனக்கு ரொம்ப இஷ்டம். போட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. அழகாக இருக்குல்ல. அந்த இவங்க பாடும்பொழுது சின்மயி தி 2 பேர் 2 பேரோட வேர்ஷனுமே சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே சண்டை இருக்குது. அவங்கவுங்க குரல் அவங்கவுங்களுக்கு. அந்த குரலை பார்த்து நம்ம பொறாமப்பட முடியுமா? படவும் கூடாது. பட்டாலும் வேஸ்ட்டு. அவங்கள மாதிரி நம்ம பாட முடியுமா? நாம் பாடி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நாம் அவங்கள ஆக முடியாது. எல்லாரும் ஒருத்தரையும் பார்த்து பொறாமப்பட்டோம்னாக்கா எத்தனை விஷயங்களை பார்த்து பொறாமைப்படுறது. நரேந்திர மோடி அவர்களை பார்த்து பொறாமப்படுமா? இத்தனை விஷயங்களை அவர் செய்கிறாருன்னு முடியாது. ஸ்டாலின் அவர்களை பார்த்து செய்ய முடியுமா? முடியாது. அரசியலாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், நடிகர்களாகட்டும், ஒருத்தருக்கு ஒரு திறமை இருக்குது. அதை அவங்க வெளி கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம பொறாமப்பட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு நாளும் முன்னேற முடியாது. அவங்கள பார்த்து சந்தோஷமாக அதை அனுபவிக்கலாம். உனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனால் அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படுதல் கூடாது. நம்ம இதுக்கு போகலாமா? நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். இது என்ன? நிறைவுடைமை நீங்காமை வேண்டின். அப்பா, இவர்கிட்ட எல்லா விஷயங்களும் ரொம்ப அருமையாக பொருந்தி இருக்கு. எல்லாரும் நம்மளை பாராட்டணும். நம்மளுடைய செல்வமாக இருக்கட்டும், சொல்லாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், அது எல்லாமே நிறைவாக இருக்கிறது. யாரும் நம்மக்கிட்ட குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் நம்ம திறமைசாலிகளாக இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாரும் நம்மளை போற்றுவார்கள். நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். சாதாரணமாக சொன்னாலே நமக்கு ஊச்சு குளிர்ந்து போயிடும். நிறைவுடையவர்கள் அப்படின்னு சொன்னால் தாங்கவே வேண்டாம் இல்லையா? நிறைவுடைமை நீங்காமை வேண்டின். அது எனக்கு எப்பயுமே வேணும். எல்லாரும் என்னை பாராட்ட வேண்டும். நான் நல்ல செயல்களை செய்கிறேன் என்று அவர்கள் கண்டிப்பாக நம்ப வேண்டும். இதுதான், நல்ல செயல் செஞ்சால் தான் நம்மளுக்கு நிறைவுடைமை, இல்லைன்னா கிடையாது. அப்போது என்ன செய்யணும்? பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். மற்றவர்கள் நம்மை பார்த்து பேசக்கூடிய எதுவாக இருந்தாலும் நாம் பொறுத்து கொள்ளுதல் மிகவும் சிறந்த பண்பாகும். பொறை உடைமை போற்றி ஒழுகப்படும். அதை நம்ம என்ன செய்யணும்? போற்றி அவர்கள் சொன்னதெல்லாம் அப்படி தள்ளிடணும். ஜஸ்ட் லீவ் இட் ஆஃப், அவ்வளோதான். சில விஷயங்கள் நடக்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நமக்கு நேராகவும் பேசுவாங்க, முதுகுக்கு பின்னாலேயும் பேசுவாங்க. அந்த மாதிரி நிகழ்ச்சியில் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவன் கோழை. நேராக வந்து கேட்டால் கூட பதில் சொல்லலாம், கேட்க மாட்டானுங்களே. முதுகுக்கு பின்னால் பேசுவாங்க. அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்? கண்டுக்கவே கூடாது. நெக்லெக்ட் இட், இக்னோர் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படியே தள்ளிடு, கண்டுக்காத. அதான் பொறுமை. ஐயோ என்ன சொல்லிட்டான் நம்ம வருத்தப்பட்டு எடுத்தோம்னாங்க நம்மளால் எழுந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்க முடியாது. அதான் நான் என்ன எது சொன்னால் எனக்கு என்னடா போடா அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு போயிடணும். கண்டுக்காமல் இருக்கும். இக்னோர் அப்படின்னு சொல்கிறோம். ஒதுக்கி தள்ளுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன சொல்கிறாரு? நிறைவுடைமை நீங்காமை வேண்டி. இப்போ உங்களை எவ்வளவு தான் திறமைசாலியாக இருந்தாலும் நம்மளால் பொறுத்து கொள்ள முடியல அப்படின்னு சொன்னால் அது ஷார்ட் டெம்பர்டு அப்படிம்பாங்க. பதிலுக்கு பதில் நம்ம சொன்னோம்னாக்கா இல்லையா? உடனே அவங்க பதில் சொல்லுவாங்கப்பா சிடுமூஞ்சி அப்படிம்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஏற்கனவே நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள், திறமைசாலிகள், அந்த பெயர் இருக்குது. அது நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோன்னா பொறுத்து கொள்ளுதல் என்ற குணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பொறுத்துக்கிட்டோன்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? வாழ்வில் முன்னேற முடியும். புரியுதா? பொறுத்து கொள்ளுதல் நான் சொல்கிறது என்னன்னா, இக்னோர். நீங்கள் பல விஷயங்களையும் பெண்களும் சரி ஆண்களும் சரி மனசுக்குள்ளார கொண்டு போய் வச்சுட்டு ஒடுங்கி விடுவார்கள். அது மாதிரி இருக்காதீங்க. அது மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஒதுக்கி தள்ளுங்கள். மனசுலேயே வச்சுக்காதீங்க. அது நமக்கு சம்மந்தமே இல்லாததுன்னு தூக்கி வீசுங்க. அப்படி செய்தால் நமக்கு என்ன? நல்ல பெயர் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். இதை தான் என்ன சொல்கிறாரு? நிறைவுடைமை நீங்காமை. நமக்கு நல்ல பெயர் எப்போவுமே இருக்கணும்னு சொன்னால் மற்றவர்கள் சொல்லக்கூடிய தீய சொற்களையோ செயல்களையோ இல்லை வேறு விஷயங்களையோ நம்ம என்ன பண்ணணும்?
ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். அதுவும் என்ன, பொறுத்தலின் தலையான பண்பாகும். சரியா? நன்றி. நாளை அடுத்த குரலில் நாம் சந்திக்கலாம்.